நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா இன்றைக்கி வந்து கிரேவி வைக்க போகிறேன். இது என்னென்னு தெரியுங்களா? இது ஒரு கிழங்கு, மரவள்ளி கிழங்குலே இது வந்து சக்கரவர்த்தி கிழங்கு. ஸோ இதில் தான் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு 3 பீஸ் வச்சுருக்குறோம். ஸோ இது ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வரும். ஸோ இங்கே ஒரு 10 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், இது ஜிஞ்சரு, ஸோ பூண்டு வச்சுருக்குறேன். ஒரு பூண்டு போட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு வருவேன். ஓகே நண்பா. ஸோ இது மிக்சியில் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். மிக்சியில் போட்டு எல்லாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அப்புறம் ஏற்றினோம் இதோட தான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுருக்கேன். பச்சை மிளகா, பூண்டு, ஜிஞ்சர் எல்லாமே. ஸோ ஒரு 5 கிராம் போட்டுங்க. வெங்காயம் உங்களுக்கு தெரியும், 5 பச்சை மிளகா போட்டுருக்கேன். ஸோ இந்த மிக்சியில் போட்டு அடிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பெப்பரும் போடுவேன். ஒரு 1 கிராம் லெவலில் பெப்பர் போட்டுங்க. ஸோ பெப்பர் எதுக்கு போடுறோன்னா, பெப்பர் வந்து இனிப்பு தன்மை இந்த இது கொடுக்கும் இந்த கிழங்கு. ஸோ சக்கரவர்த்தி கிழங்கு. ஸோ அதனால் இது பெப்பர் கொஞ்சம் காரம் போட்டுங்கன்னா அதோட ஸோ மசாலாவும் போடுவேன். அது என்ன மசாலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் போட மாட்டேன், இந்த மிக்சியில் போட்டு அடிச்சிடும். ஸோ தண்ணி தேவையான ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அது நல்லா அரைக்கும். ஸோ இப்போ மூடியை போட்டுக்கலாம். ஸோ இன்னும் வச்சு பேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும், சாப்பிட்றோம். நல்லா பேஸ்ட்டாக வச்சு ஸோ சட்டி ஏற்றி வச்சுக்கோ. சட்டி இந்த சட்டி வச்சு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சட்டி ஒன்று வாங்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றல, கொஞ்சம் அப்படியே ஊற்றிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றி எண்ணெய் வந்து ஒரு 20 ml ஊற்றிக்குங்க. நான் 2 கரண்டி போட்டேன் அந்த மாதிரி. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிக்கலாம். ஸோ இதோட சேர்த்து நான் உப்பு போட்டுருவேன். ஸோ தேவையான உப்பு போட்டுங்க. ஸோ இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப் இதெல்லாம் போடுவோம். 1 கிராம் போட்டுங்க. பேலீஃப் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் 1 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ என்ன போட்டோன்னா அது போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ சோம்பு ஒரு 2 கிராம் நல்லா போட்டுங்க. ஸோ சோம்பு போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம். அதில் எண்ணெய் அப்படியே மேலே வரும். ஸோ அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படிலாம். எண்ணெய் மேலே திரண்டதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ எண்ணெய் திரண்டு மேலே வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த இதில் இருக்கும்போது நாங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயோடு சேர்ந்து அது கொஞ்சம் நல்லா இதாகிடும். அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்ந்து எண்ணெயோட நல்லா எண்ணெய் திறந்ததுக்கப்புறம் இது மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மரவள்ளி, இது சக்கரவர்த்தி கிழங்கு. ஸோ எண்ணெயோடு சேர்ந்து அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2-3 கிராம் மஞ்சள் தூள் போட்டுங்க. இப்போ ஸோ சொல்லி கூட ஒரு 5 கிராம் லெவலில் 6-7 கிலோ போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் காரம் வேணும். இது இனிப்பு தன்மை கொஞ்சம் கொடுக்குறது. பச்சை மிளகு கொஞ்சம் காரமாக தான் போட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா இதானதுக்கப்புறம் கெட்டியாகுது பாருங்கள். சூப்பராகும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணணும். மல்லித்தூள் அது ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. லெவலில் போட்டுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சு மேலே எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வேணுமா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பாருங்கள், எண்ணெய் திரண்டு மேலே வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் தண்ணி வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஓகே டன். ஸோ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு.
இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிரேவியாகவும் வேணும். ஊற்றி வச்சு இப்போ நான் ஸ்லிமில் வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி வச்சு இப்போ ஸ்லிமில் வச்சுக்கலாம். ரொம்ப வச்சிடும். ஸோ அந்த லெவலில் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரேன். இப்போ ஃபைனலாக காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி குக் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் குக் ஆகட்டும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அது தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கிரேவி சூப்பராகும் சாப்பிட்டு. ஓகே நண்பா. இப்போது கொதிச்சு வச்சா பார்க்கலாம். அவ்வளோதான். ரெடி. கொதிச்சு வச்சுக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வேறு அளவில் இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. ஸோ அதான் ரெடி. நண்பா செமையாக இருக்குது குழம்பு. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும். கிழங்கு பாருங்கள். இதுதான் வந்து சக்கரவர்த்தி கிழங்கு. ஸோ சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் கிழங்கு சூப்பராக வந்துடுச்சு. ஸோ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிழங்கு நல்லா சூப்பராக வந்து செமையாகிடுச்சு. சூப்பராக இருக்கும்பா. இந்த இன்பு தன்மையே தெரியல, ஏன்னா எனக்கு இந்த காரம் போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மசாலாலாம் மிக்சியில் அடிச்சுட்டு எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.